மாவட்டம் குற்றாலம் மெயினருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக மெயினருவி மட்டுமின்றி 5 அருவியிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இன்று நெல்லை மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கும் நிலையில் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயினருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் மழை தொடரும் என்றும் தெற்கு உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும், நெல்லை மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்த நிலையில் தற்போது குற்றாலம் மெயினருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். சுந்தர மகேஷ், விரிவா சொல்லுங்க. வேதவள்ளி, தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள தென்காசி, குற்றாலம், பாவூர் சத்திரம், சுரண்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதலே மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. செங்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி மற்றும் 5 அருவி ஆகியவற்றில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குளிப்பதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டது. தடை விதிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே வெள்ளப்பெருக்கு என்று ஏற்பட்டு குற்றாலம் பிரதான அருவியில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது சபரிமலை சீசன் காலம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. அவர்கள் அங்கே குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலையை பார்க்க முடிகிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ்.